மேசராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பல மடங்கு நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிரமங்கள் போன்றவற்றை நிச்சயமாக விலக்கிவிடுகிறார். தைரியஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய குரு பகவான் நேராகுவதால் தைரியமும் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்ப்பதால் பல வகையில் அமோகமான நன்மை இந்த தருணத்தில் கிடைக்க வருகிறது. அதிலும் குறிப்பாக 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் வலுவாக பார்க்கிறார். எனவே மேசராசிக்காரர்களுக்கு பல வகையான நெருக்கடிகள் விலகும். இல்லத்தில் பல சுபகாரியங்கள் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக கைகூட போகிறது. சேமிப்புகள் இந்த தருணத்தில் உயரக்கூடிய அற்புதமான வேலையாக அமைய போகிறது. 7.5 சனியின் ஆதிக்கம் வீழ்ச்சி அடையக்கூடிய வகையில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த தருணத்தில் பெரிய அளவிலான சிரமம் நிச்சயமாக இல்லை. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் பல்வேறு வகையான சிக்கல்களும் மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக விலகும். திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் தடையில்லாமல் இந்த தருணத்தில் சப்தமத்தை பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் சிறப்பாக மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. நல்ல வரன் கிடைத்து இந்த தருணத்தில் புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல இனிமையான நிகழ்வுகள் உறுதியாகவே சிறப்பாக 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கைகூடுகிறது என்பதை குரு பகவான் உறுதிப்படுத்துகிறார். உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. தற்போது பெரும்பாலான நெருக்கடிகளை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. வேலை சுமை குறையும். சக்திக்கு மீறிய கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் அதற்கு ஏற்ற வகையில் நிரந்தர ஆதாயத்தை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக இருக்கக்கூடிய பல வகையான நெருக்கடிகளும் சங்கடங்களும் இந்த தருணத்தில் விலகும். குரு பகவான் பலம் பெற்று தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் உற்பத்தி அதிகரிக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி துறை உட்பட தொழில்துறையில் அபரிவிதமான மாற்றமும் பொருளாதார ரீதியான நல்ல வாய்ப்புகளும் தைரியத்தில் இறுதி தருவாயில் தனது சஞ்சார அமைப்பில் 90% நுழையக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இனி வரக்கூடிய நாட்கள் என்பது உறுதியாகவே குரு பகவான் உச்சத்தை நோக்கி நகரக்கூடிய வேளையில் அபரிவிதமான வளர்ச்சி மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் எவ்விதமான முயற்சியின்றியும் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைகிறது. அது மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் கலைத்துறையில் உங்களது திறமைக்கேற்ற அங்கீகாரம் நிச்சயமாக உண்டு. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு உயரும் சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் இந்த தருணத்தில் குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய தனி திறமைக்கு மிக பெரிய அளவில் அங்கீகாரம் உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய அமோகமான வெற்றி வாய்ப்பு சிறப்பாக அமையும் வேலையாக மாற்றி கொடுக்கிறார். மாணவர்களின் கல்வியில் பாதிப்பு ஏற்படாத வகையில் சிறப்பான முன்னேற்றத்தை குரு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார். அனைத்திலும் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி உண்டு. பழைய கடன்களை அடைப்பதற்கான நல்ல வழி இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அனைத்து வகையான சிரமங்களும் விலகி உங்களுடைய வாழ்வில் அமோகமான நன்மை ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடும்.